திருக்குறள் நம்ம முத்துக்குமரன் ஐயாவை போல அகலப்பார்வையும் உண்டு, ஆழப்பார்வையும் உண்டு, நுட்ப பார்வையும் உண்டு. அவர் கடவுள் வாழ்த்து இன்னும் நான் கையில் எடுக்கல, எனக்கு எடுக்கிறதுக்கு அச்சம் ஊட்டுகிறது அந்த அதிகாரம் அப்படின்னாரு. இதுவரைக்கும் இன்னும் கடவுள் வாழ்த்து பேசவே இல்லை அப்படின்னா. ஆனால் கடவுள் வாழ்த்து ஐயா முதல் வச்சோனையும் நான் அதை எடுத்து ஆகணும், அதை படித்தே ஆகணும், அதை பேசி ஆகணும். அப்போ அவ்வளவு விஷயங்கள் அதுக்குள்ள இருக்குது அப்படின்னா வ.உ.சி அதை சாதாரணமாக தள்ளுகிறார். இது திருவள்ளுவரை எழுதலை அப்படின்னு தள்ளுறார். சரி, இதில் வந்ததில் கடவுள் வாழ்த்து அப்படிங்கிறத இன்னும் நம்ம நுட்பமாக பார்த்தோம்னா இது பாயிரம்னு பேர். தொல்காப்பியம் பாயிரம் இருக்குது, அது சிறப்பு பாயிரம். அந்த பாயிரத்தை எழுதியவர் பணம்பாரனார், தொல்காப்பியருடைய மாணவர். நன்னூல் அதுக்கு சொல்லக்கூடிய இலக்கணம் ஆயிரம் முகத்தான் அகன்றது ஆயினும் பாயிரம் இல்லது பணுவல் என்று. மாநகருக்கு கோபுரம் இருக்கோன்னு, அப்புறம் சித்திரம் இருக்கோன்னு இன்னொரு வெண்பாமம் இருக்கு. அப்போ எவ்வளவு விஷயங்களை சொன்னாலும் ஆயிரம் முகத்தான் அகன்றதாக இருந்தாலும் பாயிரம் ஒன்று இருக்கும். பாயிரம்ங்கிறது அந்த நூலை பற்றி செய்தி, நூல் எதை சொல்ல வருகிறது, அதை பற்றின ஒரு இன்ட்ரோ